8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல 10th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸை கொடுத்துட்டு அதை அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ விகிதமுறை எண்களை கொடுத்துட்டு ஏறு வரிசை இறங்கு வரிசை. அசெண்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நம்ம அலைன் பண்ணணும். டிசெண்டிங்னா பெருசுலேருந்து சின்னது. ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு, இறங்கு வரிசைனா பெருசுலேருந்து சின்னது. இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம்னால என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் சேமாக இருக்கணும். இங்கே எல்லாமே வேறு வேறு நம்பராக இருக்கிறதுனால இது எந்த மெத்தட் எல்சிஎம்ஐ யூஸ் பண்ணணும். இப்போ எல்சிஎம் எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இருக்கிறதுல எது பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 36. இந்த நம்பரு மீதி இருக்கக்கூடிய எல்லா கீழே இருக்கக்கூடிய நம்பரில் டேபிளில் போகுதான்னு செக் பண்ணுங்க. 12 டேபிளில் போகும், ஆனால் 8 டேபிளில் போகாது. ஏன்னா 8 4s are 32, 36 போகாது. அப்போ அதே பெரிய நம்பரை எடுத்துக்கோங்க. 36 2s are, ஏன்னா 36 1s are 36, 36 2s are என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 6 are 12, ரிமைண்டர் 1, 2 3s are 6 + 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 72. இப்போ இந்த 72ன்ற நம்பர் கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்லையும் போகுதா, அந்த டேபிளில் போகுதான்னு செக் பண்ணுங்க. ஸோ எல்லா நம்பர்லையுமே போகும். செக் பண்ணி பாருங்க. 12 டேபிளில் 8 டேபிள் 12 பார்த்தீங்கன்னா 12 6 are 72. அதே மாதிரி ஒவ்வொன்றுலையுமே போகும். ஸோ இப்போ நம்மளுடைய காமன் டினாமினேட்டர் என்னன்னு வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 72. அல்லது எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா மீ போ மடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 72 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ -5/12. ஸோ என்ன பண்ணலாம்னா இன்டூ டேஷ் ஈக்குவல் டு டேஷ். இதை நான் லாஸ்ட் சம்லேயே சொன்ன இந்த மாதிரி போட்டுக்கோங்கன்னு. என்ன எல்சிஎமோ இந்த காமன் நம்பர் ஏதாவது கிடச்சதுன்னா அதை லாஸ்ட்டாக வரக்கூடிய டினாமினேட்டராக போட்டுக்கோங்க. அதாவது ஆன்சரில் வரக்கூடிய டினாமினேட்டர். இப்போ 12 டேபிளில் எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 12s are 72. ஸோ 12 × 6 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 72. அப்போ அதே நம்பர் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் எடுத்து போடணும். ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ் என்ன வந்துடும்னா மைனஸ் 5 6 are என்னன்னு பார்த்தீங்கன்னா 30. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -11/8. ஸோ என்ன பண்ணலாம் இன்டூ டேஷ் ஈக்குவல் டு டேஷ். இந்த காமன் எல்சிஎம் எங்க போடணும்னு சொல்லியிருக்கிறேன்னா லாஸ்டா வரக்கூடிய டினாமினேட்டர் ஆன்சர்ல வரக்கூடியது. அப்ப 8 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 8 9s are 72. அதே நம்பரை மேலே போடுங்க. மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 11 9s are என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 99. அடுத்த நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -15/24. ஸோ இன்டூ டேஷ் ஈக்குவல் டு டேஷ். ஸோ அந்த டினாமினேட்டர் எடுத்து இங்கே போடுறோம். ஸோ 72. ஸோ 24 டேபிளில் 72 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ 3 4s are 12, 3 2s are 6 + 1 7. ஸோ அதே நம்பரை மேலே எடுத்து போட்டுக்கோங்க. மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 15 3s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 45. ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா -7/-9ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்டூ டேஷ் ஈக்குவல் டு டேஷ். 9 டேபிளில் 72 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 9 8s are 72. அதே நம்பரை மேலே போடுங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -/- என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் ப்ளஸில் வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் -7 8s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 56. ஸோ அப்போ இது எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -/- ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றிக்கும். எப்பவுமே கீழே சிம்பிள் நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ அதனால அதை ஜாயின் பண்ணி போட்டுரும். இப்போ ப்ரீவியஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நியூமரேட்டர் மேலே இருக்கிறதுக்கு மட்டும் தான் வரும். ஆனால் இந்த சமக்கு பார்த்தீங்கன்னா மேலே கீழேன்னு வரதுனால -/- என்னன்றது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் என்ன டினாமினேட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12/36. ஸோ என்ன பண்ணலாம்னா இன்டூ டேஷ் ஈக்குவல் டு டேஷ். ஸோ காமன் டினாமினேட்டர் இஸ் 72. ஸோ 36 டேபிள் நம்ம போட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ அதே நம்பரை மேலே எடுத்து போடுங்க. ஸோ 12 2s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 24. ஸோ இப்போ நம்மளோட டினாமினேட்டர் எல்லாத்துக்குமே என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 72 வந்துருச்சு. இப்போ அவங்க கொஸ்டினில் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசை. இப்போ சின்ன நம்பரை நம்ம கம்பேர் பண்ணோம். சின்னதுலேருந்து எது பெருசு. இப்போ நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது. அப்போ எது தான் சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் சின்ன நம்பர். ஸோ நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் இது நெகட்டிவ் கிடையாது, இது என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ இதுவும் பாசிட்டிவ். இந்த 3 நெகட்டிவை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 3 நெகட்டிவ்ல எது ஃபர்ஸ்ட், அதாவது நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கணும். நம்ம நம்பர் லைன் கான்செப்டே அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் எது பெரிய நம்பர்னு பாருங்க. -99/72. அப்போ இந்த நம்பர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். நீங்கள் டைரெக்டாக எடுத்து எழுதுனீங்கன்னா ஒரு ஸ்டெப் கம்மியாகும். இல்லைனா இந்த ஆன்சர் எடுத்து எழுதி அதுக்கப்புறமா அதுக்குண்டான ரெலவென்ட் கொஸ்டின் எடுத்து எழுதணும். இப்போ நான் உங்களுக்கு டேரெக்டாக எப்படி எழுதுறதுன்றதை சொல்ல போகிறேன். ஸோ இந்த 3 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுதான் நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால 99 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பராக ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதுக்குண்டான ரெலவென்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா -11/8. சின்ன நம்பர் அப்படின்றதுனால ஸ்மாலர் தேன், இந்த சிம்பிளுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் தேன். இப்போ இதை முடிச்சாச்சு. முடிச்சது சும்மா ஒரு டபுள் டிக் மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -30 -45. இதில் எது சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் ஒன். அப்போ அதுக்குண்டான ரெலவென்ட் கொஸ்டின் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -15 என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 லெஸர் தேன். இது முடிச்சாச்சு. ஸோ டபுள் டிக் போட்டுருங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நெகட்டிவ்ல என்ன மட்டும் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -30/72 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து போடுங்க. எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை, எப்பவுமே இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் எழுதும்போது கட் பண்ணாதீங்க. நீங்கள் எழுதும்போது ஒரே லைனில் எடுத்து எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்ததும் என்ன சிம்பிள் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா லெஸர் தேன் சிம்பிள். ஸோ முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பென்சிலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பரில் நீங்கள் நோட்டில் டிக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுத்தது ரெண்டே நம்பர் தான் இருக்குது. ஒன்று 56/72, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 24/72. இப்போ இது பாசிட்டிவ் இல்லைங்களா? பாசிட்டிவ்ல எது சின்னதோ அது சின்னது தான், அது மாற்றம் கிடையாது. அப்போ இந்த ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது எது ஸ்மாலஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 24/72. அப்போ அதுக்குண்டான கொஸ்டின் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12/36 லெஸர் தேன். இதை முடிச்சிட்டோங்களா? அப்போ டபுள் டிக் போட்டுருங்க. அப்போ லெஃப்ட் ஓவர் வேல்யூ என்ன மட்டும் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 56/72. ஸோ அந்த 56/72க்கு உண்டான அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7/-9. இந்த இடத்துல ஒன்று கவனிச்சிங்கன்னா நான் இந்த இடத்துல -30/72 அப்படியே எடுத்து போட்டிருப்பேன். அதுக்குண்டான கொஸ்டினை மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்குண்டான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா -5/12. ஸோ அசெண்டிங் ஆர்டர் இந்த மாதிரி எடுத்து எழுதியாச்சு. இப்போ டிசெண்டிங் ஆர்டர் ரொம்ப சிம்பிள், அப்படியே மாற்றி போடுங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக வந்தது ஃபஸ்ட்டாக வரும். ஸோ என்ன எடுத்து எழுதலாம்னா -7/-9. டிசெண்டிங்னா என்ன அர்த்தம்? பெருசுலேருந்து சின்னது. அப்போ சிம்பிளை பெருசாக எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸில் எடுத்து எழுதுங்க. ஸோ 12/36 கிரேட்டர் தேன், அடுத்தது பார்த்தீங்கன்னா -5/12 கிரேட்டர் தேன், அப்படியே அந்த நம்பர் -15/24 கிரேட்டர் தேன், லாஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா -11/8. ஸோ அசெண்டிங்னா ஸ்மாலர் நம்பரை போடுங்க, டிசெண்டிங்னா கிரேட்டர் சிம்பிளை போடுங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன். இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அதே செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, சேம் கான்செப்ட் தான். இப்போ நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக கீழே இருக்கிறதுல எது பெரிய நம்பர்னு பாருங்க. ஸோ 20, ஓகேங்களா? இந்த 20ன்ற நம்பர் எல்லா கீழே இருக்கக்கூடிய நம்பர் டேபிள்ஸில் போகுதான்றதை நம்ம செக் பண்ணும். 10 டேபிளில் 20 போகும், 5ல் போகும். இங்கே 0ன்றதுனால கீழே எதுவும் இல்லைனா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 1 × 20 1 டேபிளையும் 20 போகும், 4லையும் போகும், ஸோ 20லையும் போகும். ஸோ அப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா LCM = 20ன்னு சொல்லிட்டு கிடச்சாச்சு, ஓகேங்களா? இப்போ அதே கான்செப்டில் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ -17/10 into dash equal to dash. ஸோ 20 எடுத்து போடுங்க. ஸோ 10 டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ அதே 2 மேலே எடுத்து போடுங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 2 7s are 14, 2 1s are 2 + 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ -34/20. அடுத்த நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -7/5 into dash equal to dash. ஸோ LCM is 20, 5 4s are 20, அதே நம்பர் மேலே எடுத்து போடுங்க. 7 4s are என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 28. ஸோ தேர்ட் ஒன் என்ன இருக்குது? 0, எதுவும் இல்லைனா நீங்கள் 1ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். into dash equal to dash. ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் ஸ்டெப்பே போடணுன்ற அவசியம் இல்லை. 0வால் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இன்கேஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா LCM 20 போடுங்க. 1 20s are 20, அதே 20 மேலே போடுவீங்க. 0/anything ஆன்சர் 0. இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காகவே நான் போடுறேன். 0/anything ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, -2/4 அதே தான் into dash equal to dash. ஸோ 20 LCM போடுறீங்க. 4 5s are 20, அதே நம்பரை மேலே எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 2 5s are 10. எப்பவுமே சிம்பிளாக மறக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா -19/20. ஸோ -19/20 into dash equal to dash. LCM 20 போடுங்க. 20 டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 1 டைம், அதே ஒன்றை மேலே எடுத்து போடுங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 19 × 1 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 19. ஸோ சேம் கம்பேரிசன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுத போகிறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ அசெண்டிங் ஆர்டர் எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறு வரிசை சின்னதுலேருந்து பெருசு, ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குதுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நெகட்டிவ் தான் எக்ஸப்ட் 0. 0வா நெகட்டிவானா எது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் சின்னது, 0 பெருசு. ஸோ அப்போ 0 நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா -34, -28, -10, -19. அசெண்டிங்னா என்ன அர்த்தம்? சின்னதுலேருந்து பெருசு. எது நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் பெருசோ அதுதான் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னது. ஸோ அப்போது இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -34. அப்போது அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அப்போ அதுக்கு உண்டான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா -17/10, ஓகேங்களா? ஸோ லெஸர் தேன் சிம்பிள் எடுத்து போடணும். ஸோ இதை எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா -28 இருக்குது, -10 இருக்குது, -19 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் இன் நெகட்டிவ் வில் பி த ஸ்மாலஸ்ட் ஒன். அப்போ அதுக்குண்டான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா -7/5 லெஸர் தேன். அடுத்தது இதை முடிச்சிட்டோம், ஒரு டிக் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது -10 -19 எது ஸ்மாலஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஒன் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன் இன் கேஸ் ஆஃப் நெகட்டிவ். அப்போ அதுக்குண்டான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா -19/20. ஸோ லெஸர் தேன். ஸோ நான் சொன்ன மாதிரி கட் பண்ணாதீங்க, ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கங்க. ஸோ இதை முடிச்சிட்டோம், டிக் போட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -10. ஆப்வியஸாக நெகட்டிவ்ல வேறு எதுவும் கிடையாது, இதை தான் நம்ம போட்டாகணும். ஸோ இதுக்குண்டான கொஸ்டின் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -2/4 லெஸர் தேன். எல்லாமே டபுள் டிக் போட்டாச்சு அப்படின்னா அந்த ஆன்சர் நம்ம எழுதி முடிச்சிட்டோம். அப்போ லெஃப்ட் ஓவர் டேர்ம் ஒன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0. அதுக்குண்டான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0/1 தட் இஸ் 0. ஸோ இதுதான் அசெண்டிங் ஆர்டர். இதை அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு பிகஸ்ட் நம்பர் எடுத்து எழுதுங்க, சிம்பிளாக மாற்றுங்க கிரேட்டர் தேன். ஏன்னா டிசெண்டிங் ஆர்டர்னா பெருசுல இருந்து சின்னது. அதுக்கு அடுத்தது -2/4 அப்படியே ரிவர்ஸில் எடுத்து எழுதுங்க.
ஸோ -19/20 நெக்ஸ்ட் இஸ் greater than -7/5 greater than -17/10. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.